பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தொகுதி மறுவரை தனி தீர்மானம் மட்டுமல்ல, சமீப கால போக்குகளை பார்க்குறப்ப தாவேக அரசு கடந்த திமுக அரசு என்ன நிலைப்பாடு, மத்திய அரசுக்கு, மத்திய பாஜக அரசுக்கு எதிராக என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதே தடத்தில் பயணிப்பது போல் தெரிகிறது. இன்னைக்கு கூட தொகுதி மறுவரையில் என்ன திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்கன்னா அவங்களும் வரவேற்று இருக்கிறார்கள். அப்போ டெல்லி அரசியலில் தாவேக திமுக என்ன அணுகுமுறைன்னு புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது திமுக என்னென்ன விஷயங்களில் அந்த தீர்மானங்கள்லாம் போட்டுதோ, அப்போ நீட்டு விஷயம் வச்சுக்கோங்களேன், அதுலேயே இவங்க தாவேக ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தீர்மானம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது தொகுதி மறுவரை தீர்மானம் வந்திருக்கு. அப்புறம் எஃப்சிஆர்ஏ சட்டம், அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் வந்திருக்கு. நாலுமே நீட்டெல்லாம் தீர்மானம் போட்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கணும்னு காமிக்கிறாங்களே தவிர ஒரு கான்க்ரீட்டாக அதில் ஃபர்தராக ஒரு சாதகமான விஷயங்கள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்குள்ள ஒரு பாஜக எதிர்ப்பு அந்த பாஜக நாங்களும் அந்த லைனில் தான் இருக்கோம்னு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து போட்டதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அது 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 பர்பஸை சர்வ் பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறி. கவர்னர் கலந்துக்கிற ஒரு யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனில் இனிமேல் என்ன ஆகுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதில் அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த விஷயம் அங்கே இல்லை. ஸோ அதனால் அது போட்டது எந்த அளவுக்கு சர்வாக போகிறது, அது பயன்பட போகிறதுன்றது அல்லது சாதகமாக இருக்க போகிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் எஃப்சிஆர்ஏன்றது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஆக்சுவலாக அது தமிழ்நாடுக்கு டோட்டலாக அப்ளை ஆகிற இஷ்யூ இல்லை. ஒரு கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டுறாங்க. அது அந்த விஷயம் பொலிட்டிக்கலாக டீல் பண்ண வேண்டிய விஷயத்தை சட்டசபை தீர்மானத்துக்குள்ளே மறைஞ்சிக்கிறாங்க தாவேகா. அது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்க்கிறோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. தனியாகவே அறிக்கை விட்டு தனியாகவே ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆக்சுவலாக அது சட்டசபை தீர்மானம் தமிழ்நாடே எதிர்க்குதுன்ற மாதிரியான விஷயத்தை அங்கே கொண்டு போகிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஆன்டி பிஜேபி தான். பட் ஆனால் அது தனியாகவே விடுறதுக்கு புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோங்கன்ற மாதிரி தனியாகவே விடுறதுக்கு பயந்து ஒட்டுமொத்த கட்சிகளையும் சேர்த்துக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். தாவேகா பாஜக எதிர்ப்பில் தேர்ட் ரோல இருந்துக்கிறாங்க. ஆமாம், அப்படி பின்பக்கம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. கடைசியாக ஃபைனலாக அந்த டீலிமிட்டேஷன் தான். அது முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் ஸ்டாண்டர்ட்லாம் மாறி மாறி வரும்போது தாவேகாவோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். இதே 543 50 வருஷமாக இருந்தாச்சு, இன்னும் 25 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுங்க. 543க்குள்ளேயே விமன் ரிசர்வேஷனை 33% கொண்டு வாங்க. இது நோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது கிளியராக இருக்குது. அந்த பாயிண்ட்டில் தெளிவாக இருக்காங்க. இவங்க திமுகவுடைய பாயிண்ட் என்னென்னா, முதல்ல நோ டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. அப்புறம் ஃபேர் டீலிமிட்டேஷன் ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. அந்த ஃபேர் டீலிமிட்டேஷனில் எல்லாரையும் கூப்பிட்டுலாம் பேசினாங்க. சதன் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பேசினாங்க. பல கட்சிகள்லாம் வந்தாங்க. அந்த கூட்டத்தில் உதயநிதி விளக்கி பேசும்போது என்ன சொன்னார், அவர் பேசும்போது என்ன சொன்னார், இதே 543லேயே நிறுத்துங்க, 543லேயே நிறுத்துங்க, எல்லாம் அப்படி ஏதாவது பண்ணால் 71 சென்சஸ் தான் எல்லாமே எடுத்துக்கணுன்ற மாதிரி கணக்கு வச்சு 543லேயே பண்ணுங்க, வேற எதுவும் நீங்கள் மாற்றம்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த மீட்டிங்கில் மட்டும் பேசினார். அதுக்கப்புறம் அந்த மசோதாவெல்லாம் எரிச்சாங்க, எல்லாம் பண்ணினாங்க. எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் நிலைமையே மாறி போய் இந்தியா கூட்டணியிலேருந்து இவங்க விலகி வந்த பிறகு ஒரு குரல் மாறித்து. தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க. இவங்க இந்தியா கூட்டணியில் இல்லைன்ற ஒரு விஷயமே இவங்க பாஜகவை நோக்கி போகிறாங்களோன்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக காங்கிரஸோடைய கூட்டணியிலையும் அவங்களோட சேர்ந்து எந்த விதமான ஒரு ப்ரோக்ராமும் இவங்க பண்ணலை. லோக்சபாலெல்லாம் இவங்க தனியாகவே எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. கர்ப்பாம்பூச்சி விஷயத்தெல்லாம் தனியாகவே பண்ணாங்க, போராட்டத்தில் கலந்துக்கல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா இவங்க காங்கிரஸ் விட்டு விலகி இருக்காங்க. ஒரு டீலிமிட்டேஷனில் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஆதரவான, அதாவது தமிழ்நாட்டுக்கு நல்ல நடந்தால் ஆதரிப்போம், அரசியலில் நண்பரும் கிடையாது எதிரியும் கிடையாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி கசிய விட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் இதை தெரிஞ்சு என்ன பண்ணாங்க, தாவேகா ஒரு எம்பிஸ் கூட்டத்தை போட்டாங்க. அது ஒரு செக். அது திமுகவுக்கு இவங்க எப்படி பாஜகவோட எவ்வளோ தூரம் நெருக்கமாக போகிறாங்க, கலந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க திமுக, நீ முதல் மேகதாதுக்கு ஒரு கூட்டத்தை போடுங்க, அது போட்டிங்கன்னா அங்கே இதுக்கு வரோம்னு சொல்லிட்டு அந்த இவங்க ஒரு செக்கை வச்சு அந்த செஸ்லேருந்து வெளில வந்தாங்க, அந்த ஆட்டத்திலேருந்து வெளில வந்தாங்க. சரி, இப்படி போகிறீங்களா, நம்ம வேறு வழியாக போகலான்னு சொல்லிட்டு இப்போது தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. தீர்மானம் பார்த்தீங்கன்னா இப்போ தீர்மானத்தை ஆதரிச்சதான் தான் நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். திமுக வரவேற்று தான் பேசினாங்க. 543 நிலைநிறுத்தணும் அப்படின்னு அவங்க சொன்னதை ஆதரிச்சாங்க திமுக அப்படின்னு. அந்த ஸ்டாண்டு இருக்குது. ஆனால் அதிலோட முக்கியமான ஸ்டாண்டு உதயநிதி பேசினதோட கடைசி பேராதான் முக்கியமான விஷயம். அவர் பேசினது என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் இந்த மாதிரியான ஒரு 7.18% விகிதாச்சாரம் இருக்குது, இதை இதில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அது அந்த விகிதாச்சாரத்தை மாற்றக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கடைசியாக சொல்கிறார். அதுதான் முக்கியமான விஷயம். மாற்றம் என்று வந்தால் நம் பிரதிநிதித்துவம் 7.18% குறைக்க அனுமதிக்கக்கூடாது.
அப்படின்றதான் பாயிண்ட். அங்க பொடி வச்சுட்டாங்க, அங்கதான் பொடி வச்சார். அப்போ நீங்க சொல்ற 543க்கு முதல் பேரால ஆதரிக்கிறது, நாங்க அதை ஏற்கனவே பேசியிருக்கோங்க. நான் வந்து சதன் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்தபோது நானே உங்களுக்கு பிரீஃப் பண்ணேன். அதே 543 நிலைநிறுத்தணும்னா நான் சொல்லிட்டேன். அதை இன்னும் 25 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இந்த 26லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், 27 சென்சஸ் 26 சென்சஸ் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது, இதே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு நான் பேசிட்டேன். எல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணி அதெல்லாம் பேசுறாரு. நான் அதெல்லாம் பேசியிருக்கேன் ஏற்கனவே, 543 வைக்கலாம்லாம் பேசியிருக்கேன். அப்படிலாம் பேசிட்டு கடைசியில் வரும்போது என்ன சொல்றாரு, அதை சீக்வன்ஸ் பேசுறாரு. பிப்ரவரி மார்ச் மாசம் என்ன நடந்தது எல்லாமே பேசிட்டு எல்லாமே கரெக்ட். அதுல 543 வரைய வச்சுக்கோங்க, இது 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பேசுறாரு. பேசிட்டு கடைசி பேரால வரும்போது தான் அந்த ட்விஸ்ட் நடக்குது. ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட்டை நம்ம தலைப்போட கனெக்ட் பண்ணா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? தலைப்போட கனெக்ட் பண்ணா ரொம்ப சிம்பிள். பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். வேற பாஜக ஏத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க சார், நம்பர்ஸ் ஏத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வந்து 850 ஆக்குறது முடிவு பண்ணிட்டாங்க. 850ல 7.18 7.2 போட்டீங்கன்னா ஒரு 60 வந்து நிற்கும் ஆக்சுவலா. அப்போ அதே விகிதாச்சாரம் இருக்கும்போது நாங்கள் ஏற்றுக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே, அந்த ஆங்கிளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து தொகுதி மறுவரை மசோதா அப்படின்னு தனிச்சு பார்க்கணுமா, இல்ல அது டெல்லி அரசியல் 29 தேர்தல் கூட்டணி கணக்குன்னு சேர்த்து பார்க்கணும்? கூட்டணி கணக்கோட அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டிய அவசியம் நெருக்கம்னு பார்க்கலாம். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தற்சமயத்துக்கு பாஜக ஒரு 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 இன்டர்வியூ அட்ஜஸ்ட்மெண்ட், அது வந்து அவங்க ரெண்டு பக்கமும் எதிரியை வச்சுன்னு போராடுறதுக்கு ரெடியா இல்லை. நம்ம எலெக்ஷன்ல தோத்துட்டோம், 3 எலெக்ஷனை பாஜக வைத்து வின் பண்ணோம், இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டோம். நம்ம இப்போ நமக்கு முக்கியமான எதிரி விஜய் தான், இவரை எப்படி தோக்கடிக்கிறதுன்ற விஷயத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அங்கே இன்னொரு கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி அவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு விரோதமாக வந்தா FCRA பில்லையும் இவங்க சொல்லி இப்போ ஒத்தி வச்சுட்டாங்க. JPC இந்த FCRA பில் இருக்குல்ல, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன், அதுவும் JPCக்கு போகுது. அதுவும் திமுகவோட ஐடியா தான் சொல்றாங்க ஆக்சுவலா. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் டீலிமிட்டேஷன் கூட இந்த இப்போ ஈவன் 50% ஒத்துண்டா கூட அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிட்டி வந்து அதில் மாற்றிடுவாங்க, அது இதுன்னு ஒரு பயமுறுத்தல் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அதையும் கூட அதெல்லாம் பண்ணாத அளவுக்கு இந்த சட்டத்தில் வந்து நீங்கள் ப்ரொவிஷன் கொடுக்கணுன்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரி திமுக கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் பேச்சுக்கள் இருக்கு. யாரு பாஜகவோட ஆங்கில பத்திரிகைகள்லாம் அந்த மாதிரி வரதை பார்க்குறோம் நம்ம. ஓகே, அது வந்து இருக்கிறத பார்க்கும்போது கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு போயிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ அது வந்தா நாங்கள் ஆதரிப்போன்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு இது மாதிரி அந்த ஆதரிக்கிறதுன்ற ஒரு செய்தியை வந்தது மூலமாக 2 விதமாக பேசியிருக்காங்கல்ல, அதனால ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பரப்பிடுவதன் மூலமாக தாவேகா வந்து டெம்பரரியா திமுக அட்டாக் பண்றதை அதை அங்கேயும் தடுத்துட்டாங்க ஆக்சுவலா. தமிழர்களுக்கு விரோதம், அது இது விரோதின்னு சொல்ற விஷயத்த இந்த இடத்துலயும் ஒரு ராஜதந்திர 2 இடத்துலயும் 2 செக் வச்சாங்க தாவேகா, 2த்துலயும் எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. அதனால அவங்க நினைச்ச விஷயத்த நடத்ததான் போறாங்க ஆக்சுவலா. பேசலாம்.